கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு படிக்கதான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியா படிக்கலாம். ஹலோ மை டியர்ஸ், உங்களுக்கான சேனல் ஈஸியா படிக்கலாம். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ் அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.15 பார்க்க போறோம். சிம்பிளிஃபை இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். இந்த சம் உங்களுக்கு 2 மார்க்ல கேட்கலாம். மல்டிப்ளை x³ by 9y² by 27y by x power 5. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா மல்டிப்ளைன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் क्वेश्चन எழுதிக்கலாம். x³ by 9y² மல்டிப்ளைன்னு கேட்டிருக்கிறதுனால இந்த பையை நம்ம என்ன பண்ண போறோம்னா மல்டிப்ளைன்னு மாத்திக்க போறோம். மல்டிப்ளை 27y by x power 5. ஓகேவா? இப்போ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ண முடியுது, அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க x³ னா என்ன, 3x இருக்கு சரிங்களா. x³ னா 3x இருக்கு. x power 5 னா 5x இருக்கு. சோ இத நம்ம கேன்சல் பண்ணி பார்த்தோம் அப்படினா எத்தனை கேன்சல் ஆகும்? இந்த 3 கேன்சல் ஆயிடுங்களா. சோ மீதி இருக்கிறது என்ன, x² இருக்கும். அப்ப இத கேன்சல் பண்ணா என்னன்னு எழுதலாம், x² ன்னு எழுதலாங்களா. சோ அதே மாதிரி 1 9s are 9, 3 9s are 27. இங்க ஒரு y-யும் கேன்சல் ஆயிடும், இன்னொரு y இருக்கும். சோ ஆன்சர் என்னன்னா is equal to மேல வேற எந்த நம்பருமே இல்ல, 3 மட்டும் தான் இருக்கு. கீழே வேற எதுவுமே கிடையாது, y இருக்கு, x² இருக்கு. சோ ஆன்சர் நம்ம என்ன எழுதலாம்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் x வரும். சோ x² y. இது உங்களுக்கு 2 மார்க்ல கேட்கக்கூடிய சம், ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். இதுலயே செகண்ட் क्वेश्चन கேட்டிருக்காங்க. क्वेश्चन என்னன்னு பாருங்க. மல்டிப்ளை x power 4b² by x minus 1 by x² minus 1 by a power 4b³. ஓகே, இது நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்? சேம் ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் क्वेश्चन எழுதிக்கலாம். எப்பவுமே क्वेश्चन எழுதினா ஒன்ஸ் அது கரெக்டா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த பைக்கு பதிலா மல்டிப்ளைன்னு கொடுத்திருந்தா மல்டிப்ளைன்னு போடுவோம், டிவைட்னு கொடுத்திருந்தா டிவைட்னு போட போறோம். x² minus 1 by a power 4b³. ஓகேவா? x power 4b² அப்படியே தான் இருக்குது. நமக்கு x power 4 வேற எங்கேயாவது இருக்கா? xன்னு வேற எதுவுமே கீழே கிடையாது. b² இருக்கு, இங்க b³ இருக்கு. அப்ப என்னவாகும், b²ம் இந்த b² கேன்சல். அப்ப ரிமைனிங் b மட்டும் நீங்க என்ன இருக்குன்னு பாருங்க. x power 4 by x minus 1 into x² minus 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க ஸ்கொயர் இருந்து நடுவில் மைனஸ் வந்துச்சு. அந்த 1 ஸ்கொயரை கூட எடுத்துக்கலாங்களா. ஃபார்முலா நமக்கு தெரியுங்களா, a² minus b² ஃபார்முலா. என்ன ஆன்சர்? a plus b a minus b divided by a power 4b. a power 4b. இப்போ x minus 1 கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் இருக்கிறது x power 4 x plus 1 divided by a power 4b. ஸோ இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர். இந்த எக்ஸாம்பிள் 3.15ல இந்த ரெண்டு சம்மையும் உங்களுக்கு 2 மார்க்ல கேட்கக்கூடிய சம். இது புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.